ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட முனிப்பன் பத்தி தெரியுமா? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் இந்த வீட்டை திறப்பாங்க. அப்போ கர்ப்பிணி பெண்கள் யாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது. அந்த காலத்துல ஒரு ஊர்ல மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டையன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு பெண் வரும். அந்த பொண்ணு சாதாரணமா இல்ல, கர்ப்பிணி பெண் வரும். அந்த பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா வள்ளி. ஆனா அந்த பொண்ணுக்கு கணவனோ அந்த பொண்ணு கூட யாருமே வரவே இல்லை. அந்த ஊர் மக்களும் சேர்ந்து உள்ள வரக்கூடாது, வந்த கணவனோட மட்டும் வாங்க, இப்படி கர்ப்பிணி பெண்ணா ஊருக்குள்ள தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா அந்த வேட்டையை வந்து நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன், பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் கணவனை பத்தி கேட்கும்போது அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறான். அதனால கணவனை பத்தி அவன் பேசுறதில்ல. நாட்கள் ஓடிட்டே இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட 2 அண்ணன்கள் வந்து ஊருக்குள்ள வந்து இந்த மணியை பிடிச்சி அடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எதுக்கு நீ ஆதரவு தர, அந்த பொண்ணை நாங்கள் கொல்லாம இருப்போம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு போட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்து வெளியில வரா. வெளில வந்து அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்றா, நான் ஒரு ஏழை பையனை காதலிச்சேன், ஸோ 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருந்தோம், நான் கர்ப்பமான. அதுக்கப்புறமா எங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்னையும் கொள்ள வந்தாங்க, நான் அவங்ககிட்ட தப்பிச்சு இங்கே வந்துட்டேன்னு சொல்றாங்க. அவன் அந்த சோக கதையை கேட்டு உன்னையும் குழந்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூடையை வச்சுக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போய் அங்கே பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக். காரணம், அங்கே அந்த பொண்ணு மாசமான பொண்ணு செத்து கிடக்குறா. இந்த பொண்ணை கண்டிப்பாக அவங்க 2 அண்ணன்கள் தான் கொண்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு போய் அந்த 2 அண்ணன்களையும் சரமாரியாக வெட்டி கொண்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட கோவம் அடங்காம. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் பிடிச்சி அவனை தூக்கி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சு வச்சாங்க. அடிச்சு வச்சு ஒரு நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணா அவன் அங்கேயே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் அந்த கோயிலை திறக்கிறாங்க. அந்த முனிப்பன் தான் வெட்டு முனியப்பன்.